அவங்க எல்லாம் விதவைகள் கிடையாது, விதைகள். தமிழ்நாட்டில் வந்து இந்தியாவிலேயே சுய குழு வந்து பிரபலமானதே வந்து அவர் பீரியடில் தான். எங்கள் ட்ரஸ்ட்டில் நல்லா வளர்ந்தவங்களுக்கு நாங்கள் உதவி பண்ணுறதே கிடையாது. கொஞ்சம் மன அழுத்தத்தை உள்ளவங்களுக்கு உதவி பண்ணுவோம். செய்கிறத நாங்கள் யாருக்கும் சொல்கிறதும் கிடையாது. எங்கள் பத்திரிகையில் அந்த ஃபோட்டோஸ் மட்டும் வரும். மாதராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டும்னு சொன்னாங்க. அந்த மாதிரி பெண்ணாய் பிறந்ததற்கு மிகவும் சந்தோஷப்படணும். இன்னைக்கு மகளிர் தினம் கொண்டாடக்கூடிய அனைத்து மகளிர்களுக்கும் கிருத்திகாவின் அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மித்ரா டைம்ஸோட ஹெட். அது மட்டும் இல்லாம இப்போ இந்த சோஷியல் மீடியாக்கள்ல எல்லாராலையும் தேடப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு ஹாட் லெஜெண்ட்னே சொல்லலாம். நம்மளுடைய மூர்த்தி சார் அவர்கள்கிட்ட தான் நிறைய விஷயங்கள் பேச போறோம். வணக்கம் மூர்த்தி சார். வணக்கம் சார். நம்ம பொதுவாகவே வந்து பெண்களுக்காக பேசும் பொழுது நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். ஆனா உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கொரோனா காலகட்டத்துல பெண்கள் ரொம்பவே கஷ்டத்துல உள்ளானாங்க. முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, விதவை பெண்கள் இருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி கணவனை அந்த கொரோனாவால இழந்த பெண்கள், குழந்தைகளை வச்சுட்டு கஷ்டப்பட்ட பொழுதுகள்லாம் இருக்கும் இல்லையா, சாப்பாட்டுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம, என்ன வேலை செய்யறதுன்னு தெரியாம ஒரு மாதிரி நடுக்காட்டுல விடப்பட்ட மாதிரி பெண்கள் இருந்திருப்பாங்க. அந்த பெண்கள்லாம் சாதிக்கிறதுக்கும் அந்த பெண்களுக்கு உத்வேகம் கொடுக்கறதுக்கும் என்ன மாதிரி விஷயங்கள் சப்போர்ட்டா இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? ஃபஸ்ட்டு வணக்கம். எங்களுடைய மித்ரா குரூப் ஆஃப் கம்பெனி இருக்கக்கூடிய பெண்களுக்கும், மித்ரா டைம்ஸ் ஒர்க் பண்ணுற பெண்களுக்கும், நிறைய எல்லா பெண்களுக்கும் என்னுடைய மகளிர் தினுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு, இந்த கொரோனா காலகட்டங்களில் நிறைய பேர் வந்து ஆண்கள் இறந்துருக்காங்க. அவங்களுக்கு அந்த இப்போ வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகி இருக்காங்க. சில பெண்கள் வந்து மேனேஜ் பண்ணுறாங்க. அவங்க எல்லாம் விதவைகள் கிடையாது, விதைகள். புதியதாக முளைக்கக்கூடிய விதைகள். ஒரு விதை எல்லா இடத்துலையும் எவ்வளோ விதைகள் விதைப்போம், அதில் சில விதைகள் வளர்வது கிடையாது, சில விதைகள் நல்லா வளர்ந்துடும். இவங்க இன்னைக்கு அந்த மனக்கஷ்டத்திலிருந்து புதுசாக திங்க் பண்ணி நினச்சாங்கன்னா அவங்களும் துளிர்விட்ட செடி போல் மரமாக வளர்ந்துருவாங்க. அதுக்கு அவங்க தைரியத்தை அழகாக கொண்டு வரணும். அந்த வலியை வந்து பொருட்படுத்தாமல் வலியை தேடணும். வலியவே நினச்சிக்கிட்டே அவங்க இருந்தாங்கன்னா வலி கிடைக்காது. உண்மை. அந்த வலியை வந்து ஆழமாக, மூங்கில் மரம் இருக்கு இல்லையா, அந்த மரம் வளரும் பொழுது அதனுடைய அடித்தளம் ஆழமாக இருக்குமா, அது அப்போ தான் அது வந்து மேலே வளரும் பொழுது கீழே ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த மாதிரி இவங்களுடைய மன உறுதி எடுத்துக்கிட்டாங்கன்னா வலியை மறந்து வலியை தேட வேண்டும். அதுக்கு அவங்களுக்கு இப்போது நிறைய நம்ம கவர்மெண்ட்டில் அழகான சுய குழு இருக்குது, கைத்தொழில் நிறைய இருக்குது. இப்போது ஓலா ஃபேக்ட்ரிஸ்லாம் போடுறாங்க, பெண்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. என்ன மாதிரி ட்ரைனிங் சார்? அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிரைவிங்கு, ஆட்டோ, இப்படி நிறைய ட்ரைனிங் கொடுக்குறாங்க. கைவினை பொருளுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. சுய குழுவில் வந்து நம்மளுடைய முதலமைச்சர் இருக்கும் பொழுது, இன்றைய முதலமைச்சர் அன்றைய துணை முதலமைச்சராக இருக்கும்போது, தமிழ்நாட்டில் வந்து இந்தியாவிலேயே சுய குழு வந்து பிரபலமானதே வந்து அவர் பீரியடில் தான். அந்த வளர்ச்சி இன்னும் பெண்களுக்கு அதிகமாக இருக்குது. அந்த உதவி இன்னும் இருக்குது. நிறைய பெண்களுக்கு தான் நம்ம கவர்மெண்ட்டே சப்போர்ட் பண்ணுறாங்க, சமுதாயமும்
அதிகமாக பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அதில் தொழில் ரீதியாக அவங்களுக்கு நிறைய உதவிகள் பண்ணுறதுக்கு இண்டஸ்ட்ரியல்ஸ் இருக்கக்கூடிய தொழில் முனைவோர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இவங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அவங்க தேடி போனாங்கன்னா பண்ணலாம். இப்போ அதுக்கு இந்த தொழில் முனைவோர்லாம் ஒரு 5 நாளைக்கு முன்னாடி நாங்கள் ஒரு டிஸ்கஸ் பண்ணோம். இதை நம்ம ஒரு அழகாக இவங்களெல்லாம் ஒரு சர்வே எடுத்து, ஏன் மேடையில் ஏறி எல்லாருக்கும் தையல் மிஷின் எல்லாம் கொடுத்துட்ருக்கோம், அது இல்லாமல் பப்ளிசிட்டி இல்லாமல் இவங்களுக்கு ஏன் நம்ம ஒரு அழகான தொழில் கொடுத்து ஊக்கம் கொடுத்து அவங்க பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கும் உதவி புரிஞ்சு பண்ணலான்னு ஒரு சிஸ்டம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது வந்தால் முதல்ல நான் ஃபஸ்ட்டு நான் தான் கை தூக்குவேன், நான் தான் அதுக்கு உறுதுணையாகவும் இருப்பேன். அது ஒரு கை தட்டுவதோட எல்லா கையும் சேர்த்து தட்டுனா இந்த விதைகள் முளைப்பதற்கு விதைகள் முளைப்பதற்கு முதல் ஆளாக நான் தான் தண்ணியே ஊற்றுவேன். எங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சுது சார். நம்மளுடைய மித்ரா குரூப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. இது வரைக்கும் பெண்களுக்கு ஆதரவாக நிறைய வேலை வாய்ப்புகள் இழந்த பெண்களுக்கெல்லாம் நீங்கள் வேலை வாய்ப்புகள் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நாங்கள் கேள்விப்பட்டோம். எதனால் பெண்களுக்கு அந்த அளவுக்கு முன்னுரிமை சார்? நாங்கள் ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்கோம். சரிங்க சார். ஜனமித்ரா சேரிட்டபிள் ட்ரஸ்ட். சரிங்க சார். வாழ்க்கையில் வழிக்கு விழுந்தவர்களுக்கு மட்டும்தான் அந்த ட்ரஸ்ட். அவங்களால வந்து தொழில் செய்வதற்கு எதுவும் முடியலன்னா எங்கள் இதிலிருந்து தையல் மிஷின் வாங்கி கொடுப்போம். அவங்களுக்கு என்ன தொழில் செய்கிறாங்களோ அதுக்குண்டான உதவிகளை எங்களால் முடிஞ்சதை பண்ணிகிட்ருக்கோம். இதை எங்கேயுமே நாங்கள் டொனேஷன் கேட்குறதோ இன்னொருத்தர்கிட்ட பணம் வாங்குறதோ இது வரைக்கும் கிடையாது. செய்கிறத நாங்கள் யாருக்கும் சொல்கிறதும் கிடையாது. எங்கள் பத்திரிக்கையில் அந்த ஃபோட்டோஸ் மட்டும் வரும். அந்த ஃபோட்டோஸ் கூட வந்து அந்த பெண்களுக்கு வந்து தைரியத்தை கொடுக்குற மாதிரி தான் எங்கள் மித்ரா டைம்ஸ் பத்திரிக்கையில் இருக்கும். நாங்கள் யாரையுமே வந்து மனம் புண்படுத்துகிற மாதிரி எங்கள் பத்திரிக்கையில் எழுதவும் மாட்டோம். எங்கள் ட்ரஸ்ட்டில் நல்லா வளர்ந்தவங்களுக்கு நாங்கள் உதவி பண்ணுறதே கிடையாது. கொஞ்சம் மன அழுத்தத்தை உள்ளவங்களுக்கு உதவி பண்ணுவோம். இந்த மாதிரி விதவை பெண்களுக்கு எங்களால் முடிஞ்ச உதவிகளை நாங்கள் பண்ணுறோம். அந்த ட்ரஸ்ட்டில் பணம் இருந்ததுன்னா உடனே கூப்பிட்டு யார் கேட்டாலும் அது ஃபில்லப் பண்ணி வச்சுருப்பாங்க. நாங்கள் உடனே கொடுத்து நிறைய அவங்க பிள்ளைங்களுக்கு எஜுகேஷனுக்கு நிறைய செலவு பண்ணுறோம். அது வெளியில் மோஸ்ட்லி நீங்கள் சொல்கிறது இல்லை, தெரியாது. நீங்கள் இப்போ கேட்கறதுனால இதை நாங்கள் சொல்கிறோம். இந்த மகளிர் தின இந்த விதவைகள் சொல்ல இந்த விதவைகளுக்கு இந்த மகளிர் தினத்தை முன்னிட்டு உங்களுக்கு சேலஞ்சாக 2 தான் நான் சொல்ல போகிறேன். மனதை கொஞ்சம் கூட தளர விடாதீங்க. அடுத்தவர்கள் கிரிட்டிசைஸ் பண்ணாங்கன்னா அதை பற்றி கவலையே படாதீங்க. உங்களுக்கு என்ற ஒரு தைரியம் அது உங்களிடமே இருக்குது. அதை வளர்த்துக்கங்க. யாரும் உங்களுக்கு உதவி பண்ண வரமாட்டாங்க. ஏன்னா பேசுவாங்க, உங்கள் கஷ்டத்தை போற்றுவாங்க, உங்கள் குறைகளை தவறாக பேசுவாங்க. அவங்க பேசுனா நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க. நீங்கள் ஜெயிக்கிறது நிச்சயம்.
மன உறுதி இன்னைக்கு எடுத்துக்கங்க. நாங்கள் சமுதாயத்தில் ஜெயிச்சு காட்டுவோம், முளைத்து காட்டுவோம், எல்லோருக்கும் எடுத்துக்காட்டாக இருப்போன்ற எல்லோரும் இந்த சேலஞ்ச் எடுத்துக்கங்க. இதுதான் உங்களுடைய மகளிர் தினத்தினுடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி சார். நன்றி.